ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம அப்துல் அஜீஸ் என்றவர் நம்ம ஃப்ரெண்டு வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸோ இல்லை ஒரு ஜங்ஷன் பாக்ஸோட ஒயரிங் கனெக்ஷனை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயரிங்க்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா கலர் கோடுன்னு ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு ஒயரிங் வந்து நம்ம வீட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஜங்ஷன் பாக்ஸ்லையோ ஓகேவா ஒயரிங் பண்ணிட்டோம். இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்ற சமயத்தில், நம்ம இல்லாத சமயத்தில் யாரோ அந்த ஒயரிங்கை வந்து ரீஒயரிங் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு கலர் கோட் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்துருந்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கலர் கோட் ரொம்ப முக்கியம். ஓகேவா, இப்போ என்னென்ன கலர் கோடு வந்து நம்ம இந்தியன் எலக்ட்ரிஃபிகேஷன் ஸ்கீமில் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் ஒயர் ஆர் லைவ் ஒயர். ஃபேஸ் ஒயர்னு எடுத்துக்கலாம், இல்லை இதை லைவ்னு சொல்லலாம். ஓகேவா, இதுக்கு வந்து ரெட் கலர் ஒயர் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஒயர். நியூட்ரல் ஒயருக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிளாக் தான், பிளாக் கலர் ஒயர் தான் இதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஆர் எர்த், எப்படி வேணால் சொல்லலாம், கிரவுண்ட் ஆர் எர்த். எர்த்துக்கு வந்து எப்போவுமே க்ரீன் தான். அடிஷ்னலாக என்ன ஒரு கலர் கொடுத்தாங்கன்னா எல்லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவில், ஓகேவா, இந்தியாவில் இந்த கலர் கோட். இதுவே ஃபாரினில் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் அல்லது வந்து ஃபாரின் இம்போர்ட்டட் பிராண்டில் பார்த்தீங்கன்னா என்ன கலர் கோட் இருக்குன்னா, ஃபேஸ் ஆர் லைவ் ஒயருக்கு வந்து ப்ரௌன் கலர் இருக்கும், ப்ரௌன் கலர் இருக்கும். அடுத்ததாக நியூட்ரலுக்கு வந்து ப்ளூ கலர். எர்த்துக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் அவங்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒயரிங் கலர் கோடு. ஸோ இப்போ நம்ம சுவிட்சஸை பற்றி பார்த்துடலாம். சுவிட்சஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒன் வே சுவிட்ச் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஒன் வே சுவிட்ச் அப்படின்னா 2 டெர்மினல் தான் இருக்கும், 2 போல் இருக்கும். ஓகேவா, இதில் நம்ம சுவிட்சில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், இது வந்து ஒன் வே சுவிட்ச். ஓகேவா, இதில் நம்ம எப்படி கொடுக்கணும்னா இன்புட்டை வந்து கீழே கொடுக்கணும். ஓகேவா, அவுட்புட்டை வந்து மேலே எடுத்துக்கணும். இது போல் ஒன் வே சுவிட்சு. 2 வே சுவிட்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2 சுவிட்ச் அதுக்கு தேவைப்படும். 2 வே சுவிட்சுன்னா அதில் மொத்தமாக 3 போல் இருக்கும். இப்போ 2 வே சுவிட்ச் வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் வந்து நம்ம ஏதோ ஒரு லைட்டை வந்து இப்போ வெளியில் ஸ்ட்ரீட் லைட்டு, அதாவது நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்க அவுட்டோர் லைட்டை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கணும். அப்படின்ற போதும் நம்ம வெளியில் போய் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படின்ற டைமில் வந்து நம்ம இது மாதிரி 2 வே சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். 2 வே சுவிட்ச் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே நடுவில் இன்புட்டு கொடுத்துக்கணும், அவுட்புட் வந்து இங்கே எடுத்துக்கணும். இது வந்து வீட்டு உள்ளே இருக்கலாம், இது வந்து வீட்டு வெளியில் இருக்கலாம். அப்படின்னு எப்படி வேணால் இது மாற்றி கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இது 2த்தையும் ஷார்ட் பண்ணிடணும், இது 2த்தையும் ஷார்ட் பண்ணிடணும். இப்படி கொடுக்கலாம், இல்லைன்னா இது 2த்தையும் ஷார்ட் பண்ணிக்கலாம், இது 2த்தையும் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, மேலே இருக்க 2 அப் டெர்மினலும் கீழே இருக்க அப் டெர்மினலும் ஷார்ட் பண்ணிடணும். நடுவில் இருக்கிற இந்த டெர்மினல் மட்டும்தான் இன்புட் வந்து அவுட்புட் வெளில போடணும். எப்போவுமே வந்து நம்ம சுவிட்சஸில் எப்போவுமே ஃபேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபேஸ் மட்டும்தான் சுவிட்சஸ்க்கு வரணும், நியூட்ரல் எப்போவுமே வந்துடவே கூடாது சுவிட்சஸ்க்கு. ஸோ அது ரொம்ப டேஞ்சர். அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஃபேஸ் மட்டும்தான் எப்போவுமே சுவிட்சஸ்க்கு நம்மளை யூஸ் பண்ணணும். ஃபேஸை மட்டும்தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், நியூட்ரலில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் நம்ம நியூட்ரலுக்கு சுவிட்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா, சப்போஸ் ஏதோ ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் சப்ளை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே ஃபேஸ் மட்டும்தான் நம்ம சுவிட்சஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இப்போ இதுதான் வந்து ஜங்ஷன் பாக்ஸோட சர்க்யூட் டயக்ராம் அப்படின்னு வச்சுக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸ் இப்படி தான் இருக்கும், எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இப்படி வேணால் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஒரு ஃபியூஸ். ஓகேவா, இது வந்து ஒரு ஃபியூஸ், இதுக்கு 2 டெர்மினல் இருக்கும், கீழே ஒன்று இருக்கும், மேலே ஒன்று இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர். இது வந்து இண்டிகேட்டர், இது வந்து ஒரு லைட்டு தான், நியான் லைட்டு, இது உள்ளே இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் இருக்கும். ஓகேவா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒன் வே சுவிட்சு. அடுத்ததாக இது வந்து ஒரு 3 பின் சாக்கெட்.
இது வந்து ஒரு 3 பின் சாக்கெட். அடுத்ததாக வந்து ஒரு 1 வே சுவிட்சு, அடுத்ததாக ஒரு 3 பின் சாக்கெட். இது போல் நம்மளுக்கு எத்தனை சுவிட்ச் அண்ட் சாக்கெட்டு வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் இது மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் செய்கிறீங்கன்னா அதிகபட்சம் அப் டு 4 சுவிட்ச் சாக்கெட் மட்டும் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஓவர்லோட் பண்ணுறோம், சப்ளை வந்து ஓவர்லோட் பண்ணுறோம். ஓவர்லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற ஒயரோ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சர்க்யூட் வந்து பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அதிகமான ஆம்ஸ் நம்ம இப்போ எல்லாத்துலேயும் லோட் கனெக்ட் பண்ணிட்டோன்னா அதிகமான ஆம்ஸ் எடுத்துரும். ஸோ இந்த சர்க்யூட் அப்படியே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது டேஞ்சர். அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நீங்கள் 4 சுவிட்ச் அண்ட் சாக்கெட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 4 மேக்ஸிமம் வந்து 5, அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அதே போல் என்னன்னா, ஹெவி லோடெல்லாம் வந்து இது மாதிரி எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்லேயோ இல்லை ஜங்ஷன் பாக்ஸ்லேயோ கனெக்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, அயன் பாக்ஸு, வாட்டர் ஹீட்டர், இது போல் ஹெவி லோடெல்லாம் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் எப்போவுமே நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, சில பேர் கம்மியான காசில் வந்து சில பேர் தெரியாமல் வாங்கிடுறாங்க. அதில் ஒயர் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்னஸ் கம்மியான ஒயர் போட்டிருப்பாங்க, குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணால் ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். அது ரொம்பவே டேஞ்சர். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சர்க்யூட்டை பார்த்துடலாம். இங்கே இதுதான் வந்து மெயின் சப்ளை. இதில் ஃபேஸ் இருக்குது, நியூட்ரல் இருக்குது, எர்த் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு எர்த்தை எடுத்துங்க. எர்த்தை எடுத்துன்னு சாக்கெட்டில் ஒரு எண்டில் கொடுத்துருங்க. அதே போல் அங்கேருந்து அப்படியே லூப் பண்ணி இன்னொரு எண்டில் கொடுத்துருங்க. ஓகே, முடிஞ்சிச்சா? அடுத்ததாக நியூட்ரல் வந்து எதுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தா, ஃபியூஸுக்கு எப்போவுமே ஃபேஸ் மட்டும்தான் போகணும். ஏன்னா நம்ம ஃபேஸ் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நியூட்ரலுக்கு எப்போவுமே நம்ம ஃபியூஸ் போடவே கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ரிட்டர்ன் சப்ளை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ ஃபேஸுக்கு மட்டும்தான் ஃபியூஸ். அடுத்ததாக இண்டிகேட்டர்னு வரும்போது ஃபேஸும் வரும், நியூட்ரலும் வரும் இல்லையா. ஒரு லைட்டுக்கு வந்து பாசிட்டிவும் தேவை, நெகட்டிவும் தேவை. ஸோ இப்போ நியூட்ரல் வந்து ஃபஸ்ட்டு வந்து இண்டிகேட்டருக்கு வருது. இண்டிகேட்டரோட ஒரு டெர்மினலில் கொடுத்துட்டேன். ஸோ அங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், எடுத்துன்னு போய் சாக்கெட்டில் கொடுக்குறேன். நியூட்ரல் வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாக்கெட்டுக்கு போயிடும், ப்ளக் பாயிண்ட்டுக்கு போயிடும். இங்கே இது ஒரு நியூட்ரல், இது ஒரு நியூட்ரல், இது ஒரு நியூட்ரல். ஓகேவா? நியூட்ரல் வந்து போயிடுச்சு. இப்போ ஃபேஸ் மட்டும்தான் பாக்கி. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு ஃபேஸை எடுத்து ஃபியூஸோட கீழே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்து இண்டிகேட்டருக்கு கொடுக்குறேன். ஸோ எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபியூஸுக்கு வரணும். உள்ளே வர சப்ளை வந்து ஃபஸ்ட்டு ஃபியூஸுக்கு வந்து வரணும். ஓகேவா? ஃபியூஸுக்கு வந்ததுக்கப்புறம் சப்போஸ் இப்போ சப்ளை வந்து அதிகமாக வந்துச்சுன்னா ஃபியூஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் ஆகணும். அதாவது ஃப்ளக்சுவேஷன் வரும்போதோ இல்லை இம்ப்ராப்பராக அதிகமான கரண்ட் அண்ட் வோல்டேஜ் பவர் வரும்போதோ ஃபியூஸ் வந்து பேர்ன் ஆகிடும். சர்க்யூட்டுக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகக்கூடாது. அதே போல் லோடு நம்ம அதிகமாக எடுத்தாலோ சப்ளை கட் ஆகணும். ஃபஸ்ட்டு இது வந்து ஃபியூஸ் கட் ஆகிடணும். இப்போ சப்போஸ் இண்டிகேட்டர் முன்னாடி போட்டிருந்தா இண்டிகேட்டர் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் லோடு அதிகமாக எடுக்கும்போது. ஸோ அதனால் ஃபியூஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். அடுத்ததான் இண்டிகேட்டர். ஃபியூஸ் உள்ள சப்ளை வந்துட்டோன்னா இண்டிகேட்டர் வந்து க்ளோ ஆகும். சப்ளை இருக்கா இல்லையான்றது இண்டிகேட்டர் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் நம்ம கொடுத்தாச்சு. இது மூலிமா க்ளோ ஆகிடும். அதுக்கப்புறம் இண்டிகேட்டரோட அந்த ஃபேஸை வந்து எடுத்துன்னு வந்து இண்டிகேட்டரோட ஃபேஸ் எடுத்துன்னு வந்து நம்ம சுவிட்சோட டவுனில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சுவிட்சோட டவுனில் கொடுத்துட்டு கீழே இன்புட், அடுத்ததாக அவுட்புட் எடுத்துன்னு போய் இந்த இடத்துல கொடுக்கணும். ஃபேஸ், இதுதான் ஃபேஸ். ஓகேவா? மடித்து அப்படியே கொடுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நம்ம ஸ்லீவை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஜாயிண்ட்டை மட்டும் நீங்கள் இது உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். தேவையான போர்ஷன் மட்டும் இன்சர்ட் பண்ணிடுங்க. மீதியெல்லாம் வந்து இன்சுலேஷன் இருக்கிறதால எந்த ஷார்ட் சர்க்யூட்டும் ஏற்படாது. ஓகேவா? அதே போல் இந்த இடத்துல நம்ம கொடுத்தோமா, இன்புட் கொடுத்தோமா, அதே போல் இப்போ அதே இந்த இடத்துல இருந்து இன்புட் எடுத்து போய் இங்கே கொடுக்கணும். இன்புட் இங்கே கொடுத்துட்டு அதே மாதிரி அவுட்புட் வந்து ஃபேஸ் எடுத்துன்னு வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸோ இல்லை எக்ஸ்டென்ஷன் பாக்ஸோ இல்லை சுவிட்ச் போர்ட் கனெக்ஷனோ இப்படி தான் வந்து இருக்கும். இதுதான் ப்ராப்பரான கனெக்ஷனு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஃபியூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 5 ஆம்ஸ் பிரேக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 10 ஆம்ஸ் பிரேக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபியூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே 5 ஆம்ஸ்னால் 6 ஆம்ஸ் ஃபியூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படின்னா கிட்கேட் ஃபியூஸ் வந்து விற்கும், ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்கேட் ஃபியூஸ் விற்கும். அதில் ஒரே ஒரு லெட்டு சின்னதாக வந்து, அதாவது 1.5 ஸ்கொயர் mm ஒயர்லேருந்து ஒரே ஒரு
ஒரே ஒரு ஜாயிண்ட், அதாவது ஒரே ஒரு ஒயர் லெட்டை மட்டும் எடுத்து நீங்கள் இதில் போட்டால் போதும்.